ஹாய் எவ்ரிவன். பாரோட வீடியோ இன்டர்வியூஸ் பார்த்தேன். 1 hour இன்டர்வியூ அது. ஸோ எனக்கும் வந்துட்டு 2 days பேசணும் பேசணும், நம்ம அடுத்தடுத்து அரோரா அதெல்லாம் பேசிட்டு இருக்கோம். ஸோ அதனால பேசலாம். நீங்க இந்த சீசன் நீங்க பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் முடிஞ்சு இத்தனை நாட்கள் ஆன அப்புறமும் வந்துட்டு ஒருத்தர் மேல ஒருத்தர் அந்த வெஞ்சன்ஸை கொட்டிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. நம்மனாலையும் வந்துட்டு என்ன பண்றது, அவங்களோட ஸ்டோரிஸ் எல்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணி என்ன பேசுறாங்க ஏது பேசுறாங்கன்னுட்டு பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னுட்டு ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? அந்த ஏன் அப்படின்னா, எல்லாருமே பொய்யா இருந்தாங்க. ஏதோ ஒரு நேரத்துல பொய்யா இருந்தாங்கன்னு எல்லாம் கிடையாது. எல்லா நேரமும் பொய்யா இருந்தாங்க. பொய்கள் மட்டுமே அந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்தது. அதனால வந்துட்டு என்ன மாத்தி பேசுறாங்க யார் இப்போ ரம்யா அந்த இதுவ வாய்ஸ் நோட் வெளியில பிரஜனோடது விடலைன்னா கடைசி வரைக்கும் நம்ம என்ன நினைச்சிருப்போம்? பிரஜன் சொன்னா இப்ப இது சாண்ட்ரா கிட்ட போயிட்டு மணி பாக்ஸ் எடுக்க சொன்னாங்க அவங்க கஷ்டத்துக்கு. ரம்யா வந்துட்டு கனி கிட்ட சொன்னதுனால கனி வேண்டான்னு சொல்லிட்டாங்க, சொல்லாதன்னு சொல்லிட்டாங்க, அதனால எடுக்கல. ஸோ இப்படிதான் ஒரு ஸ்டோரி அவங்க லைஃப் லாங் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சாண்ட்ராவோட இன்டர்வியூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ ட்ரமாட்டிக்கலா இருக்கு. பார்த்த நம்மளையே வந்துட்டு இப்படியா பார்த்தோம் அப்படின்னுட்டு யோசிக்க வைக்கிற அளவுக்கு வந்துட்டு சாண்ட்ரா கில்லாடியான ஆள். இவன் ஒரு பட பூஜையில கூட பிரஜன் சொல்றாரு, நாங்க நல்லது பண்ணாலும் சரி கெட்டது பண்ணாலும் சரி குடும்பத்தோட பண்ணுவோம். அது என்ன பெருமைன்றது எனக்கு தெரியல. ஸோ இது ஒரு விஷயம் ஆக்சுவலி. இந்த ஒரு ரீசனுக்காக வந்துட்டு நிறைய பேசப்படுது. இன்னொன்று வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு இது பார்க்குறோம். சீசன் இப்போ இத்தனை சீசன் பார்த்ததுல சொல்றேன். ஒரு சீசன் பார்க்குறோம்னா அந்த டிக்கெட் டு ஃபினாலே வரப்பவே நாம சொல்லிடுவோம் கப்பு இன்னாரு இல்ல இன்னாரு, இந்த 2 பேர்ல யாருக்கோ ஒருத்தருக்குன்றத வந்துட்டு நம்மளே ஜட்ஜ் பண்ணிடுவோம். ஆனா இந்த சீசன்ல எல்லாருமே வந்து கப்புக்காக விளையாடினாங்க. ஆனா நீங்க இந்த சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா யாருமே கப்புக்காக ஆடல. சேரன் சார் வந்த சீசன்ல சேரன் சார் சொல்றாரு, சின்ன பசங்க விளையாடிட்டு போகட்டும், நான் சும்மா பாக்குறேன் அப்படின்னுட்டு சொன்னப்பவே நான் சொன்னேன், உள்ள போனா ஜெயிக்கணும்ன்றதுக்காக போகணும். சின்ன பசங்க விளையாட்டோம்னாக்கா அப்ப நம்ம வெளியில வந்துடலாமே, ஏன் உள்ள உட்காரணும் அப்படின்றதான் நான் சொன்னேன். நானு எனக்கு வந்து சேரன் சார் அங்க போனதுல எனக்கு ரொம்ப கஷ்டம். அதனால என்ன சொல்றது, நம்ம யார் மேல ரொம்ப பாசம் வைக்கிறோமோ அவங்க மேலதான் ரொம்ப வெறுப்பம் வரும். சோ அந்த இதுல வந்துட்டு நான் சேரன் சாரை நிறைய திட்டிருக்கேன். நான் எதுக்கு போகணும் எதுக்கு போகணும்ன்ற அளவுக்கு நான் நிறைய திட்டிருக்கேன். நான் ஏன்னா நான் சொன்ன சில விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு அவங்க பொண்ணே வந்துட்டு இது பண்ணாங்க. பொண்ணுன்னா நான் தான், அதெல்லாம் கிடையாது, அவ்வளவுதான். எதுக்கு அந்த பாண்டிங், அப்பா பொண்ணுன்ற பாண்டிங் எல்லாம், அதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ ஓகே, அது சேரன் சார் கிட்ட போக வேண்டாம் அப்படின்னுட்டு நான் நிறுத்திக்கிறேன் நான். இப்போ இங்க வந்துட்டு நம்ம ஏன் பேசுறோம் அப்படின்னா, இவங்க யாருக்குமே வந்துட்டு கப்பு அடிக்கணும்ன்ற எண்ணம் கிடையாது. யாரை கேட்டாலும் ஐ டோன்ட் டிசர்வ்ன்றது அவங்க அவங்களே சொல்லிக்கிறாங்க. ஈவன் விக்கல்ஸ் என் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்துட்டு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அப்போ நியாயமா யாருக்கு போகணும் அப்படின்னு பாக்குறப்போ அங்க என்ன சொல்றது, சிக்கி சின்ன பின்னமாகி சீரழிஞ்சு போனவர்கள் அவங்களுக்கு நியாயமா கிடைக்கணும். ஸோ we can talk about Parvati, we can talk about Kamrudin, we can talk about Vinod, we can talk about Divakar. திவாகர் அசிங்கப்பட்டதெல்லாம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ஸோ we can talk about திவாகர். வியானா வந்துட்டு அவளோட புத்திசாலித்தனத்துக்காக வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணிருக்குவா. பட் அந்த எஃப்ஜேன்ற அந்த லூப்புக்குள்ள மாட்டிட்டு தன்னை அழிச்சுக்கினா. ஸோ வியானா, ஆதிரை ரொம்ப டேலண்டடான பொண்ணு. ஆனா எதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வந்துட்டு அங்க பண்றாங்கன்றது தான் எனக்கு தெரியல. சோ இவங்க லூஸ் பண்ணிட்டு மக்களுக்கு அப்ப என்ன பண்ணாதான் மக்களுக்கு பிடிக்கும்னா நீ பண்றது நல்லா இல்லைன்றும். பூர்ணிமா பண்ணினாங்கன்னா அது வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு 2 பேருக்கும் வந்துட்டு ஒரு இன்ஃபாக்சுவேஷனா எடுத்துக்கலாம், க்ரஷ்ஷா எடுத்துக்கலாம், அந்த மாதிரி ஒண்ணு நடந்தது. சோ ஆதிரை வந்துட்டு ஆரம்பமே அது பண்றப்ப வந்துட்டு நாட் ஃபேர், வி வேர் நாட் ரெடி டு வாட்ச் தட் அப்படின்றது தான்.
ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இப்ப கனி, எஃப்ஜே, விக்கல்ஸ் எல்லாம் ஆரம்பத்துல எல்லாருமே சொன்னாங்க. ஏன்னா வந்து அந்த விக்கல்ஸ்ன்ற அந்த குரூப் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு ஏதோ ஸ்டாண்டப் காமெடி நெட்டுன்னு உட்காந்து எல்லாரையும் பாடி ஷேமிங் பண்ணிட்டு தன் பாடியை பத்தி கவலைப்படாம அடுத்தவங்க பாடியை பத்தி இந்த பாடி ஷேமிங் பண்றவங்களெல்லாம் நீங்க கவனிச்சு பாருங்க, அவங்களுக்கு ஒரு கில்ட்டி காம்ப்ளெக்ஸ்ல தான் பண்ணுவாங்க. ஸோ அது அந்த மாதிரி வந்துட்டு அடுத்தவங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அது ஸ்டாண்டப் காமெடின்னு சொல்லிட்டுன்னு சுத்திட்டு இருந்த விக்கல்ஸ் விக்ரம்க்கு வந்துட்டு அந்த கப்பு போகும்னுட்டுன்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் எல்லாராலையும் பேசப்பட்டது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு நடிப்பு திலகம் இருந்தார் இல்ல, சபரி, கூல் சபரி, கூல் சபரி. ஸோ அந்த பார்வதியோட இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் வந்துட்டு சபரி ஆளே காணும். பார்வதியோட இன்சிடென்ட்டுக்கு தான் அந்த சபரியை பார்க்க முடிஞ்சது, அதுக்கு முன்னாடியும் பார்க்க முடியல, அதுக்கப்புறமும் பார்க்க முடியல. சோ இந்த மாதிரி ஆட்களை தான் நம்ம அங்க பார்த்தோம். அப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்றோம், இப்போ வந்து திவ்யாக்கு கிடைச்சது வந்துட்டு யாராலையுமே ஜீர்ணிச்சுக்க முடியல. இப்போ வைல்ட் கார்டுல வந்த சாண்ட்ரா கிட்ட உனக்கு பிடிச்ச டாஸ்க் எதுன்னு கேட்கிறப்போ ஷி இஸ் ரிப்ளைங், இது எனக்கு பிடிச்சது, அந்த சீக்ரெட் டாஸ்க் எனக்கு பிடிச்சது, காயின் டாஸ்க் எனக்கு பிடிச்சது அப்படின்றத ஒரு விஷயம் வருது. திவ்யாட்ட வந்துட்டு உனக்கு என்ன டாஸ்க் பிடிக்கும்னாக்க என்னத்த நீ சாதிச்ச அந்த வீட்டுல, அப்போ நம்ம மனசு ஏத்துக்க மறுக்குது. அந்த ட்ராஃபி வந்துட்டு டசன்ட் டிசர்வ் டு பி இன் யோர் ஹேண்ட். இது எனக்கு வந்துட்டு நான் பிஆர் வேலை பார்க்குறேன், வெஞ்சன்ஸ் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. யூ ஹாவ் டு டூ சம்திங். லுக், அர்ச்சனா டு பர்ச்சேஸ்ட், ஓகே. அப்போ அர்ச்சனாக்கும் உனக்கும் ஒரு வித்தியாசம் நாங்க சொல்றோம். அர்ச்சனா அந்த இடத்துல என்ன பண்ணாங்கன்னா ரெட் கார்டுக்கு அகெயின்ஸ்டா நின்னாங்க. நோ, ஐ வாஸ் சேஃப் வித் பிரதீப். அந்த பொண்ணு அங்க ரெட் கார்டுக்கு, ஏன்னா ஒருத்தனோட வாழ்க்கை அழியக்கூடாதுன்றத வந்துட்டு மனசுல வச்சுட்டு பேசின பொண்ணு அது. ஸோ ஷி டிசர்வ்ஸ் இட். இப்ப பர்ச்சேஸே பண்ணியிருந்தா கூட பரவாயில்லன்றாங்க மக்கள். ஓகே, அவன் வந்து ஆரம்பத்துல இருந்து அந்த பொண்ணை கார்னர் பண்ணி அழ வச்சாங்க இல்ல, அந்த அழுகத்துக்கு அது கூட இல்ல, அந்த பிரதீப் ஆண்டனின்றவனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்கல்ல. ஐ வாஸ் வெரி செக்யூர்ட், நான் சேஃப்டியா ஃபீல் பண்ண அந்த ஆள் கிட்ட அப்படின்னுட்டு அந்த சொன்ன அந்த வார்த்தைக்காக அந்த டிராஃபி வந்துட்டு நீ வச்சுக்கோமா பத்ரமானட்டு கொடுத்தாங்க மக்கள். ஆனா நீ என்ன பண்ண, யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி டு கிரியேட். வில் டாக் அபவுட் திவ்யா. சோ எங்களுக்கு வந்துட்டு இப்ப எங்களுக்கு இல்ல, மக்களுக்கு வந்துட்டு அந்த டிராஃபி சரியான இடத்துக்கு போகலன்ற ஆதங்கம் எல்லாருக்குமே இருக்கு. இப்ப அட்லீஸ்ட் இப்ப சாண்ட்ரா பத்தி நான் பேசுறப்ப கூட இந்த டாஸ்க்ல ஜெயிச்சாங்க, அந்த டாஸ்க்ல ஒர்க் பண்ணாங்கன்றத நம்ம சொல்லிக்கலாம். பட் திவ்யாவுக்கு ஒண்ணுமே கிடையாது. அது என்ன அப்பத்தான்றத ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. ஒரு பீன் பேக்கை தூக்கி போட்டுட்டு அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க ஒவ்வொன்னுத்தையும். கக்கா போன காலையில கக்கா போன கழுவினா இல்லையான்னுட்டு பேசினாங்க. இதுக்கெல்லாமாங்க டிராஃபியை தூக்கி கொடுப்போம் நாம. சோ எல்லாருக்கும் அந்த ஆதங்கம் இருக்கு, இன்னும் எங்களுக்கு முடியவே இல்லைன்ற மாதிரி தான் நாங்க ஓடிட்டு இருக்கோம். வை 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 இது செவரல் கொஸ்டின்ஸ், எல்லாமே பொய்கள், எல்லாமே மாயைகள் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த நம்ம பார்த்திருக்கோமே. இதுக்கு ஒரு க்ளோஷர் இல்லையா? க்ளோஷர் இல்லையானா பார்வதி ஹஸ் கம் அவுட். என்ன நம்ம இதை எதிர்பார்த்தோம், எதிர்பார்த்தோம் இல்ல, எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தோம் அப்படின்றது சொல்லலாம். இப்ப ஒரு சேனலுக்கு 1 hour கொடுத்துருக்காங்க இன்டர்வியூ. சோ இப்ப கொஞ்சம் எல்லாருக்குமே மனசு ஆறுதலா இருக்கும். அதுல ஒரு சில விஷயங்கள் அவங்க பேசினது எனக்கு பிடிக்கல, அதையும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அவங்க வந்துட்டு பப்ளிக் பிளேஸ்ல வந்துட்டு கிஸ் பண்றத இந்தியால தான் இது பண்றாங்க. லுக், அதெல்லாம் வந்துட்டு ஜெனரலைஸ் பண்ணாதீங்க. 4 செவத்துக்குள்ளனா 4 செவத்துக்குள்ளதான். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ஜெனரலைஸ் ஆல் தோஸ் திங்ஸ். பட் பார்வதி மாதிரி ஒரு நல்ல பொண்ணை நீங்க பார்க்க முடியாது, அதை என்னால சொல்ல முடியும். அதை என்னால போல்டா சொல்ல முடியும். என்ன இது பேசினாலும் ஓகே, பார்வதி மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு பையனும் உனக்கு ஒரு பெண் வேணும் அப்படின்னா பார்வதி மாதிரி பெண்ணை தேர்ந்தெடுங்கன்னு தான் நான் சொல்வேன். நான் ஷி இஸ் வெரி ஜென்யூன் டு ஹர் ரிலேஷன்ஷிப்.
அந்த மாதிரி எல்லாம் யாரும் இருக்கிறது இல்லைங்க. அது ரொம்ப கஷ்டம். அது இப்ப இருக்கிற காலத்துல அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அவங்க இருக்காங்க அப்படின்னா அந்த பையனுக்கு அதிர்ஷ்டம். ஸோ சூஸ் பண்றப்ப அப்படி சூஸ் பண்ணுங்க. ஸோ வில் கோ இன் டு தட் டாபிக். அந்த பார்வதி பேசின விஷயங்கள் பேசுறேன். ஃபர்ஸ்ட் தே ஸ்டார்டட் வித் விக்ரம். எஸ், ஒரு திருக்குறளை அசிங்கப்படுத்தி இருக்காரு இவர். விக்ரம் வந்துட்டு கெட்ட வார்த்தை நிறைய பேசுவாராம். அந்த கெட்ட வார்த்தைக்கு திருக்குறள்னுட்டுன்னு பேரை வச்சிருக்காரு. ஒரு திருக்குறளை அசிங்கப்படுத்தி தமிழ்நாட்டு மக்கள் இதுக்கு கொதித்து எழல அப்படின்னா நீங்க எதுக்காக திருவள்ளுவர் சிலை வைக்கிறீங்கன்றதே வந்துட்டு ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன் நீங்க கேள்வி கேட்க வேண்டியது தானேன்னா ஐ எம் ஆஸ்கிங். ஓகே, அண்ட் ஐ எம் நாட் ஃப்ரம் தமிழ்நாடு, ஐ எம் ஃப்ரம் பெங்களூர். பெங்களூருன்னுட்டு நான் சொல்றப்ப நான் கட்டாயம் நான் இதை சொல்லியே ஆகணும். பெங்களூர் தமிழ்ச்சங்கத்துல, அந்த தமிழ்ச்சங்கத்துக்கிட்ட, அந்த அல்சூர் லேக் கிட்ட திருவள்ளுவர் இன்னைக்கு ஒய்யாரமா உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்னா அதுக்கு என்ன சொல்றது, ஒரு பங்கு எங்க அப்பாவோடதும் இருக்கு. கிரேட் குருநாதன்ன்றது வந்துட்டு எங்க அப்பா. எங்க அப்பாக்கு அதுக்கான உரிமை இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு போராடினாரு எங்க அப்பா. எவ்வளவு நாள் ஒரு சாக்கு பை போட்டு அந்த திருவள்ளுவரை மூடி வச்சிருந்தாங்க தெரியுங்களா? பெங்களூர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. கோர்ட்ல இருக்கு, கோர்ட்ல இருக்கு, கோர்ட்ல இருக்குன்னுட்டுன்னு அந்த திருவள்ளுவர் செல்ல வைக்கிறதுக்காக வந்துட்டு இவரு கருணாநிதி அவர்கள் செல்வி அவங்க வீட்டுக்கு வரப்பெல்லாம் போய் மீட் பண்ணி எவ்வளவு ப்ரெஷர் கொடுத்தாரு. சத்யராஜ் அவர் வந்துட்டு இது பண்ணிருக்காரு, பணம் கொடுத்திருக்காரு. விஜய், எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் சொல்றேன், விஜயகாந்த் கொடுத்திருக்காரு. ஏன்னா இதெல்லாம் எங்க அப்பா கிட்ட வந்ததுனால எனக்கு தெரியும் இந்த விஷயங்கள். அந்த அப்படி ஒரு திருவள்ளுவருக்கு வந்துட்டு ஸ்டேட்டை விட்டு ஸ்டேட்டை தாண்டி எல்லாம் நாங்க செலவச்சிட்டு உட்காந்து நாங்க அழகு பார்த்துட்டு இருக்கோம். ஒரு கெட்ட வார்த்தை பேசினதுக்கு திருக்குறள்னு சொன்னதுக்காக யாருமே ஆதங்கப்படாம ஆராதிக்கிறீங்களேன்ற அந்த கொதிப்பு எனக்கு இருக்குங்க. சோ அந்த திருக்குறள் அப்படின்றத அசிங்கப்படுத்தின ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், ஒரு அம்மா ஒரு பெண்ணை காக்கைக்கு தன் கொஞ்சம் பொன் கொஞ்சுதான். அப்ப ஒரு அம்மா ஒரு ஊரே தூத்தினாலும் ஒரு தாய் ஒரு தன் குழந்தைய வந்துட்டு எந்த இடத்துலயுமே தூத்த மாட்டான். 4 பேருக்கு முன்னாடி வந்துட்டு அட்வைஸ் பண்ண மாட்டாங்களே தவிர தனியா கூப்பிட்டு இதெல்லாம் தப்புமா தப்புமான். த வே ஷி வாஸ் எக்ஸ்பிளைனிங், உங்க வீட்டுல எப்படி அடிப்ப அந்த 24 ஹார்ஸ் அம்மா அங்க ஸ்டே பண்றாங்கன்றப்போ வந்துட்டு எல்லாருமே அடிப்பாங்கன்னு எல்லாம் வந்துட்டு ஏதோ ஒரு ஆக்ஷன் படம் பாக்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் தட் won't happen. ஏன்னா எங்க ஃபேமிலியில அப்படி கிடையாது, அடியில எல்லாம் சொல்லி கொடுக்கறது கிடையாது. தே வில் எஜுகேட் அப்படின்றாங்க. எவ்வளவு ஸ்வீட்டா இருந்தது தெரியுமா அந்த பேச்சு கேட்கிறப்போ. என்ன வந்துட்டு they will make me understand, they will educate me. இந்த அடிக்கிறது திட்டுறதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் they will give respect to my feelings. இப்ப என்ன கஷ்டமா இருக்க, எங்க அண்ணா கூட அதுதான் கேட்டாரு, எங்க அவுட்டிங் போலாம், கொடைக்கானல் போலாம், இங்க போலாம், அங்க போலான்னு கூப்பிட்டாரு. இட் வாஸ் ரியலி த வே ஷி வாஸ் எக்ஸ்பிரஸிங் அ வேர்ட்ஸ் அவ்வளவு அழகா இருந்தது கேட்கறதுக்கு. நீங்க இந்த விக்கல்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்க இன்டர்வியூ. நான் ஆக்சுவலி இது பேசணுன்றதுக்காகவே நான் விக்கல்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டியதா இருந்தது. செம்ம போரிங். அதுவும் வந்துட்டு இப்ப அந்த பேரண்ட் சொல்லிட்டு நான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்னு எடுத்து போட்டு என்ன சொல்ல நாராசம் பண்ணி வச்சிருக்காங்க. அவ்வளோ கேவலமா இருக்கு. என்னமோ ஊர் உலகத்திலேயே இவங்க தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்ற மாதிரி எல்லாம் வந்துட்டு என்ன சொல்றது, கேவலத்தின் கேவலமா இருக்கு. அது அவ்வளோ கேவலமா இருக்கு, நம்மளால பார்க்க முடியல. சபரி இதை நீங்க எடுத்தீங்கன்னா எல்லாருதுமே அப்படிதாங்க இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணு ரொம்ப தெளிவா பேசுற மாதிரி இருக்கு. அந்த இதுல வந்துட்டு இந்த திருக்குறள், அடுத்தது வந்துட்டு பாரதியார். இந்த பாரதியார் ஒண்ணு இது பண்ணது நம்ம எல்லாருமே பேசினோம். அப்போ அதுல வந்துட்டு ஒரு இன்டர்வியூல வந்துட்டு விக்கல்ஸ் விக்ரம் பேசுறப்போ வந்துட்டு பாரு எனக்கு கால் பண்ணிட்டு அதை ரிமூவ் பண்ண சொல்லி ரிக்வஸ்டா கேட்டாங்க. ஸோ அதனால நான் ரிமூவ் பண்ணேன். வேற மாதிரி பேசியிருந்தாக்க நான் வேற மாதிரி பேசியிருப்பேன். பட் இப்போ அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வந்துட்டு ஆங்கரா தான் ஷூட் பண்ணாங்க. ஷூட் பண்ணதுக்கு வந்துட்டு பார்வதி சார் நான் ரிக்வஸ்ட் எல்லாம் பண்ணல,
உள்ள இருக்கும் போதுதான் உட்காந்து அடிச்சிட்டு இருந்தீங்க. நானும் கண்டஸ்டன்ட், நீயும் கண்டஸ்டன்ட். ஓகே, நான் வெளியில வந்துட்டேன். நான் யார பத்தியும் பேசுறது கூட கிடையாது. இப்ப வெளியில வந்தோம். இப்ப நீங்க என்ன அது உள்ள சாதிச்சீங்கன்னுட்டு உங்களுக்கு கான்டென்ட் இல்லையா போடுறதுக்கு? எங்க அம்மாவையும் என்னையுமா கான்டென்ட்டா எடுப்பீங்கன்னுட்டு கேட்டிருக்கா அந்த பொண்ணு. இவன் இவன் லாங்குவேஜ்ல எவ்வளவு அழகா பேசுறான் பாருங்க. அசிங்கமா இல்லடா உங்களுக்கெல்லாம்? திவ்யா வந்து உன் ஒய்ஃபை பத்தி பேசவே இல்ல. அன்னைக்கு வந்துட்டு என் ஒய்ஃபை பத்தி பேசுனியா? ஏன்னா இவனுக்கு அடுத்தது வார்த்தை இங்க கிடையாது. அதனால வந்துட்டு அந்த ஆக்ரோஷம், நடிப்பு இவ்வளவும் பண்ணி கதறி அந்த கண்ணெல்லாம் வெளியில பிதுக்கிட்டு வந்துட்டு அவ்வளோ டிராமா பண்ண நீ திவ்யா கிட்ட. இன்னைக்கு அவங்க அம்மாக்கு எதுக்கு நீங்க வீடியோ போடுறீங்க? இப்ப அவங்க அம்மா சொன்னதுக்காக இப்ப பாரதியாரே வந்து சொல்றாராமா. இவரு பாரதியார் வந்துட்டு விக்கல் மாதிரி இருந்திருக்காரு போல இருக்கு. அவர் வந்து சொல்றாராமா, நான் இப்படி எல்லாம் நான் சொல்லவே இல்லைன்ற மாதிரி. என்ன என்ன கான்டென்ட் இல்லையா உங்களுக்கு? கேவலமா இல்ல? இதெல்லாம் அந்த அம்மா அவங்க வைஃப் பக்கத்துல உட்காந்து சொல்லுது, இவர் யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டாரு. ஊருக்கே தெரியும் அவன் எப்படி ஹர்ட் பண்ணிட்டு இருந்தான்னுட்டுன்னு. அவன் அவ்வளவு பெரிய தொப்பைய வச்சுட்டு எல்லார்கிட்டயும் வந்துட்டு அந்த பாடி இது பண்ணி எல்லாம் பண்ணினா அதுல எவ்வளவு கன்றாவே ஆயிருந்துச்சு தெரியுங்களா? ஒருத்தரை வந்துட்டு ஹர்ட் பண்ணணும், ஒருத்தரை வந்துட்டு ட்ரிகர் பண்ணணும்ன்றதுக்காக அந்த டான்ஸ் எல்லாம் ஆடி கட்டு அவ்வளவு கன்றாவியா இருந்ததுங்க. எந்த அளவுக்கு ஒருத்தரை ஹர்ட் பண்ணமோ அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருந்தான். மாமா வேலை பார்த்துட்டு இருந்தா, இந்த மாதிரி ஹர்ட் பண்ண சில்லறத்தனமா நடந்துட்டு இருந்தா. இந்த மாதிரி பெரிய தலைவர்கள் எல்லாம் இப்ப எடுத்துட்டு வந்து உட்கார்ந்துட்டு திருவள்ளுவரை ஆகட்டும் பாரதியாரை ஆகட்டும் அசிங்கப்படுத்திட்டு இருக்கான். இத கொண்டாடணுமா நாங்க? இதுக்கு நீங்க ரெண்டு பேர் மாலை மாத்திட்டு ஸ்டேஜ்ல வர ஏறி உட்காந்துட்டு இருக்கீங்களா? அசிங்கமா இல்ல? அனிதா, ஐ எம் ஆஸ்கிங் யூ. ஹி வில் நாட் ஹர்ட் எனிவன்ன்றீங்களே, எப்படி அனிதா இதெல்லாம்? நீ ஒரு பொண்ணு தானேம்மா? ஸோ திஸ் இஸ் ஒன் திங். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஆட்டிடியூட், அந்த பாடி லாங்குவேஜ், என்னமோ வந்துட்டு பெரிய சாதனை பிக் பாஸ்ல தான் பண்ணிட்டு வந்த மாதிரி. பிக் பாஸ்ல இருந்த வரைக்கும் அந்த ஆங்கர் புனிதா அவங்களும் அதான் சொல்றாங்க. பிக் பாஸ்ல இருந்த வரைக்கும் விக்கல்ஸோட இந்த மாதிரி ஒரு இதுவே ஃபேஸியே நாங்க பார்க்கல. அந்த அளவுக்கு பம்மிட்டு உட்காந்துட்டு இருந்தான். she didn't use these words. பட் த வே அவங்க என்ன சொன்னாங்களோ நான் அதை ஏன் இதுல நான் சொல்றேன் நான் உங்களுக்கு. சோ அந்த அளவுக்கு அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்த ஆளு இங்க இன்டர்வியூனா டோட்டலி இஸ் டிஃப்ரெண்ட். அந்த ஆட்டிடியூட், பாடி லாங்குவேஜ் எங்க இருந்து வருது உங்களுக்கு எல்லாம்? என்ன சாதிச்சீங்க? ஒரு பொண்ணுக்கு ஒரு பொண்ணை அடிக்கிறதுக்கு ஒரு சுச்சுவேஷன் கிடைச்சப்போ ஆளாளுக்கு அதை அச்சீவ் பண்ண நான் பாத்தீங்களே தவிர நீங்களா என்னடா பண்ணீங்க அது உள்ள? திஸ் இஸ் அபவுட் விக்ரம். சேயிங் இஸ் வெரி ஃபேக் அப்படின்றத அந்த ஆங்கரும் சொல்றாங்க. பிகாஸ் அவங்க இன்டர்வியூ எடுக்கிறப்ப நிறைய விஷயங்கள் அவங்க பார்த்துருப்பாங்க. ஸோ அதனால சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த எஃப்ஜே ஆதிரை இத பத்தி பேசினாங்க. நெக்ஸ்ட் இல்ல, அதை நெக்ஸ்ட் பேசினது வந்துட்டு அடுத்தது நம்ம பேசலாம். எஃப்ஜே ஆதிரை அப்போ வந்துட்டு ஒரு கொஸ்டின் வருது. ஃபர்ஸ்ட் எஃப்ஜே வந்துட்டு ஆதிரையோட க்ளோஸா இருந்தா, அப்புறம் ஆதிரை போனதுக்கு அப்புறம் வியானாவோட க்ளோஸா இருந்தா. இதுல ஆதிரை வந்துட்டு ஆல்ரெடி ஐ ஹாவ் அ பாய் ஃப்ரெண்ட் அவுட் சைட் அப்படின்றத முதலே அவங்க சொல்லிட்டாங்க. இங்க பார்த்தாக்கா எஃப்ஜேவோட கேர்ள் ஃப்ரெண்டு வந்துட்டு போஸ்டுங்க போட்டுட்டு இருக்காங்க. நாங்க இத்தனை வருஷம் லவ்வர்ஸ் அப்படின்னுட்டு எஃப்ஜே வெளியில வந்துட்டு போடுறாரு அப்படின்னுட்டுன்னு அது ஒரு இது போயிட்டு இருந்தது. அப்ப அதெல்லாம் நீங்க பாக்குறப்ப இந்த மாதிரி இந்த ட்ரையாங்கல் லவ் பத்தி கேட்கிறப்போ பார்வதி இஸ் எக்ஸ்பிளைனிங் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ பார்வதி வந்துட்டு சொல்றது என்னன்னா ட்ரையாங்கல் லவ், ஆக்சுவலி த கொஸ்டின் வாஸ் அபவுட் அரோரா. அப்ப அரோரா பார்வதி உடனே சொல்றாங்க, நான் வாரத்துக்கு ஒரு ஆளெல்லாம் நான் சேஞ்ச் பண்ற ஆள் இல்ல. யா ஷி இஸ் வெரி ஜென்யூன். ஷி இஸ் வெரி ஜென்யூன். நீங்க மத்தவங்க எல்லாம் கம்பேர் பண்றப்போ வாரத்துக்கு ஒரு ஆள் தான் இது பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப வெளியில வந்து ஷி இஸ் சேயிங் ஹி இஸ் மை மேன். வெளியில வந்து கம்ருதீன் இன்டர்வியூ கொடுக்குறோமோ, இட் இஸ் பிட்வீன் மீ அண்ட் மை உமன். இந்த ஜென்யூனிட்டி இருக்கு. நாங்க லவ்னா
இவங்க பண்றது, மத்தவங்க பண்றதுல குப்பங்க அது, குப்பங்க அது. அவங்க வந்து ஜஸ்ட் என்ன வேணுமோ அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு அவங்க பாட்டுன்னு அவங்க போயிடுவாங்க. இந்த லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்காக இழுத்துட்டு போறதால அங்க இப்ப அரோரா எல்லாம் வந்துட்டு ஷி இஸ் நாட் அட் ஆல் வில்லிங் டு டூ தட். இல்ல, எவ்வளவு கேவலமான ஒரு இது. என்ன சொல்றது, ஒரு வாட் இப்போ நம்ம பேசுறோம். ஏதாச்சும் அந்த அரோரா என்ன பண்ணிருக்கா அந்த வீட்டுக்கு சொல்லுங்க பாக்கலாம். இனிஷியல் டேல இருந்து ஒரு குக்கிங் அந்த இதுல கூட போனது கிடையாது. ஏன்னா அலர்ஜியா. கிளவுஸ் போட்டு பண்ணு. அந்த பொண்ணுக்கு இவ்வளவு பெருசா அடிபட்டு இருந்ததா அந்த பொண்ணு வந்துட்டு செய்யலையா வேலையெல்லாம்? அந்த இது இருக்கும் போதே வந்துட்டு பாத்ரூம் கிளீன் பண்ணுன்னுட்டு நான் அனுப்புறீங்க. இதுல ஒரு டாஸ்க் இருக்குது. அந்த டாஸ்க்ல வந்துட்டு இப்ப அரோரானாலே ஆபாசம்னுட்டு தான் பேரு. அரோராக்கு ரியல் மீனிங் என்னன்னு தெரியாது. பட் அரோராவோட மீனிங்கே ஆபாசம். நீ ஆபாச குறியீடு திவாகருக்கு காட்டியிருக்க. அதை தான் வந்துட்டு திவாகரும் ஹர்ட் ஆகி பேசுறாரு, பாருவும் பேசுறாங்க. இதுக்கு இந்த ஆள் இருக்கான் பாருங்க, விஜய் சேதுபதி. இவன் தூக்கிட்டு வரான் பிரிக்ஸ. இதை இப்படியும் அடுக்கலாம், இதை இப்படியும் அடுக்கலாம், இதை இப்படி வச்சு இப்படியும் அடுக்கலாம். ஏன் அது பாரு கண்ணில் அடிபட்டுச்சு அன்னைக்கு பேச வேண்டியது தானே நீங்கெல்லாம்? இல்ல இப்படி அடிக்கலாம் இப்படி அடிக்கலாம்னுட்டு பேச வேண்டியது தானே? ரியலி ஐ எம் சிக் ஆஃப் தீஸ் பீப்புள். த வே தே ஆர் டாக்கிங் என்னமோ நம்மள பைத்தியக்காரங்களா ஆக்கிட்டு இருக்காங்க, மென்டல் ஆக்கிட்டு இருக்காங்க நம்மள. சோ இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அந்த ஆள் அன்னைக்கு வீக்கெண்ட் பிரிக்ஸ் தூக்கிட்டு, நான் ரெட் கார்டு யாருக்கோ கொடுக்க போறான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்தாக்கா பிரிக்ஸ் தூக்கிட்டு வந்துட்டு இது அந்த ஆபாச குறியீடு கிடையாது அது அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்காக அந்த ரெட் பிரிக்ஸ் தூக்கிட்டு வராராம். சோ இத அப்போ ஷி சேயிங், பிசிக்கலா சபரி என்ன ஹர்ட் பண்ணா, இவன் மென்டலா என்ன ஹர்ட் பண்ணா, இதுதான் நம்ம பேசிட்டே இருக்கும். பிசிக்கலா ஹர்ட் ஆனது கூட அதெல்லாம் போயிடும். பட் அந்த பொசசிவ்னஸ், அந்த ஃபீலிங்கோட விளையாடுறது, இதெல்லாம் இப்ப அந்த பொண்ணெல்லாம் வந்துட்டு ஒருத்தன் அந்த லைஃப் லாங் டேர்முக்கு கூட்டிட்டு போற ரகம் எல்லாம் அந்த பொண்ணு கிடையாது. அவ்வளவு சும்மா தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு போட்டு போயிட்டே இருப்பா அவெல்லாம். சோ அதுதான் வாரத்துக்கு ஒருத்தர் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு அந்த ஒரு வார்த்தை தான் அது. சோ இந்த விஷயம் வந்துட்டு அரோரா பத்தி பேசப்பட்டது, எஃப்ஜே பத்தி பேசப்பட்டது, ஆதிரை பத்தி பேசப்பட்டது. வியனாலாம் ரொம்ப டச் பண்ணல அந்த பொண்ணு. ஸோ திஸ் வாஸ் அ திங் ஹேப்பனிங். இதை தவிர்த்து வந்து ஷி வாஸ் டாக்கிங் அபவுட் திவ்யா. இப்ப திவ்யா அப்படின்னுட்டு வரப்போ நம்ம சொல்லிட்டோம், திவ்யா ஒண்ணுமே பண்ணல அந்த வீட்டுல, ஒண்ணுமே பண்ணல, ஒரு ஆணியும் பிடுங்கலாங்க. சோ ரிப்பீட்டடா நம்ம சொல்றோம் அது. ஆனா இங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த கீழே விழுறப்போ அந்த காட்டாஸ் பத்தி நான் அடுத்து பேசுறேன். நான் திஸ் இஸ் கோயிங் வெரி லென்த்தின்னு நினைக்கிறேன் நான். ஸோ நம்ம இதை கட் பண்ணிட்டு வேணா நான் அடுத்ததுக்கு வர திவ்யாது வரைக்கும் முடிச்சுக்கிறேன் நான். இது என்னன்னா, இவங்க அந்த காட்டாஸ்க்ல வந்து சாண்ட்ரா விழுந்த அந்த ஃபிட்ஸ்ன்ற ஒரு விஷயம், அந்த பேனிக் அட்டாக்கோ ஃபிட்ஸோ என்ன இதுவோ அது ஏதோ வருது அப்படின்னு சொல்லிட்டுன்னு இப்ப இவங்க எல்லாம் வந்துட்டு பேசுறப்போ, அப்போ ஷீஸ் குவெஷனிங் பாரு. என்ன வந்துட்டு மனசாட்சி இல்லையா, மனிதாபிமானம் இல்லையான்னு கேக்குறவங்க இவங்கெல்லாம் இறங்கி கீழே போக வேண்டியது தானே. ஒருத்தருக்கு சீரியஸா வந்து ஃபிட்ஸ் வருதுனாக்க நம்ம என்னங்க பண்ணுவோம் அந்த இடத்துல? எல்லாம் தறிக்க எந்திரிச்சு ஓட மாட்டோமா? அப்ப நீங்க பார்வதி கம்ரோதின கேக்குறீங்களே, ஏன் நீங்க எல்லாம் போகல? இவங்க வந்துட்டு இது கேமாவே விளையாடிட்டு இருக்காங்க, கம்ருதீனும் பாருவோம். ஸோ பிக் பாஸ் சொல்லிட்டாரு, என்ன நடந்தாலும் காரை விட்டு வெளியில வரக்கூடாதுன்னு. ஸோ வி தாட் இதுவும் ஒரு டாஸ்க்னு தான் நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். எங்களுக்கு அதோட சீரியஸ்னஸ் தெரியாது, ஏன்னா நாங்க அந்த அளவுக்கு பண்ணல. ஜஸ்ட் ஒரு 5 to 15 மீட்டர்ஸ் அந்த டிஸ்டன்ஸ் தான் அது. அது அப்படியே புல் தர, ஹைட்டும் கிடையாது. அப்படி தள்ளினோம். இவங்க என்ன பண்ணாங்க, சீட் இதற்குள்ள காலை விட்டுட்டு லாக் பண்ணிக்கினாங்க. ஸோ அதனால வந்துட்டு நாங்க காலில் கிக்
பண்ணல, ஜஸ்ட் வி புஷ்ட் அப்படின்றாங்க. இது பிசிக்கல் டாஸ்க்குங்க. வாட்ஸ் ராங் இன் புஷிங்னு கேக்குறேன் நானு. அப்பதான் அந்த ஆங்கர் சொல்றாங்க, மத்த லாங்குவேஜ்ல பார்த்தாக்கா இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க. ஒரு இதுல வந்து ஏன் நம்ம தமிழ்லயே நம்ம பார்த்தோமே, மிளகாத்தூள் எல்லாம் கரைச்சி எல்லாம் ஊத்தலையா? அவரு பாலாஜி, தாடி பாலாஜி குப்பையெல்லாம் கொட்டலையா? சோ என்ன சொல்றது, டாஸ்க்ன்றத வந்துட்டு அந்த ஒரு விஷயத்த திவ்யா வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு ஆக்குபை பண்ணணுமோ அந்த அளவுக்கு ஆக்குபை பண்ணி, அந்த மாதிரி நேரத்துல கூட வந்துட்டு என்ன பேசணுமோ எல்லாம் அந்த சான்ஸ், அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்துட்டு கிராப் பண்ணிக்கினாங்க. கண்டதையும் பேசி ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இங்க வீக்னஸ் ஆயிடுச்சு, ஒரு பயம் பாருக்கு வந்துருச்சு. அப்போ அந்த இடத்துல வந்துட்டு அது எப்படிங்க, அது ஒருத்தர் என்ன சொல்றது, எல்லாரும் கும்பலா சேர்ந்து அடிச்சுட்டு அதுக்கு மேல ஏறுறதுக்கு பேர் வெற்றியாங்க? இது அப்புறம் இன்னொன்னு பார்வதி வாஸ் சேயிங், அந்த வெளியில போன்னு சொன்னதாகட்டும், கம்ருதீன் கிட்ட வந்துட்டு இது இப்படியே கட் பண்ணு, வெளியில போய் நீ யார் கூட வேணா டச் வச்சுக்கோ, இது கூட கண்டினியூவே பண்ணாத. அப்போ பார்வதி சேயிங், நான் எந்த பொண்ணுக்கும் நான் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன், எனக்கு ஏன் அப்படி சொன்னாங்க. இட் வாஸ் ரியலி ஹர்ட்டிங். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது கேக்குறப்போ. அந்த பொண்ணு இப்ப ஸ்போர்ட்டிவா பேசுறா, பட் அந்த நேரத்துல அந்த இடத்துல அன்னைக்கு எப்படி இருந்திருக்கும்? நம்மளாம் பெண்கள் தானே. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு என்னோட யூடியூப வந்துட்டு நிறைய ஃபீமேல்ஸ் தான் பாக்குறீங்க. எனக்கு அந்த இது வரும் இல்லைங்களா, சார்ட், கிராஃப். ஸோ அதுல பாத்தீங்கன்னா நிறைய ஃபீமேல்ஸ். இப்ப சொல்லுங்க, நம்ம வீட்டு பெண் அந்த மாதிரி நின்னாக்கா எவ்வளவு வலிக்கும் நம்மளுக்கு. அதுதான் எனக்கு வந்துட்டு பார்வதி மேல அந்த ஒரு இதுதாங்க, அந்த தருணத்துல அந்த பொண்ணு எவ்வளவு வலி ஃபேஸ் பண்ணிருப்பா அப்படின்றது மட்டும்தான் எனக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி என்னோட ரிவ்யூ பாத்தீங்கன்னா பார்வதி கம்ருதீன் நிறைய திட்டிருப்பேன் நானும். பட் டாஸ்க் வந்துட்டு டோட்டலி இட்ஸ் அ டிராமா. சோ திவ்யாவை அதுதான் சொல்றாங்க, நீ எல்லாம் யாரு எனக்கு சொல்றதுக்கு, அட்வைஸ் பண்றது, கம்ருதீனுக்கு அட்வைஸ் பண்ற, இந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட உறவே வச்சுக்காத அப்படின்னு சொல்றதெல்லாம் எந்த வகையில நியாயம்? ஏன்னா இது பிக் பாஸ்க்குள்ள இருக்கிறது மட்டும் லைஃப் இல்ல, வெளியில எல்லாருக்கும் ஒரு லைஃப் இருக்கு. அப்ப அங்க வந்துட்டு இது பண்ணக்கூடாதுனாக்கா எப்படி அது? ஷி வாஸ் ஆஸ்கிங் ஜென்யூன்லி, நான் யாருக்கும் அப்படி பண்ண மாட்டேன், எனக்கு ஏன் அப்படி? அப்போ என்ன திவ்யாக்கும் ஆர்கே சுரேஷ்க்கும் நடந்த விஷயங்கள், அந்த பிரேக்கப், இந்த மாதிரி தான் எல்லாரையும் தூக்கி 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 போட்டுருவியா நீ? இந்த அட்வைஸ் தான் நீ எல்லாருக்கும் கொடுப்பியா? உங்களுக்குள்ள என்ன நடந்ததுன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. ஸோ ஐ டோன்ட் டு கோ இன் டு தட். பட் வென் யூ டாக் லைக் தஸ், அப்போ ஆட்டோமேட்டிக்கா உன் உன் பின்னாடி என்ன இருக்கோ நாங்க அதை தான் பேச முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்சு திவ்யா மாதிரி எல்லாம் வந்துட்டு ஒரு ஆள் இருந்தாக்க தயவு செய்து வந்துட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிட்டு எல்லாம் பண்றது வந்துட்டு ஒருத்தர் அடிக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப மோசமான ஒரு கேரக்டர் அப்படின்றது தான் நான் பார்க்குறேன் நான். ஸோ இது ரொம்ப லென்த்தியா போகுது, நான் கட் பண்ணிட்டு நான் அடுத்த வீடியோ போடுறேன். பார்வதியோடதையே கண்டினியூ பண்ணிக்கலாம்.